பவித்ரா, கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் அழகிய நகரமான அழகிய பகுதியான பகல்காம் என்ற இடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு, அதாவது லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான TRS என்று கூறப்படும் TRF என கூறப்படும் ஒரு தீவிரவாத அமைப்பினர் ஒரு பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் 25 இந்திய சுற்றுலா பயணியும் நேபாளத்தை சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்தனர். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. அண்டை நாடுகள் மட்டுமின்றி உலக நாடுகள் அனைத்தும் பாகிஸ்தானுக்கு இது கண்டிப்பாக தொடர்பு இருக்கலாம் என்று கூறி பல்வேறு கண்டனங்களை தெரிவித்தன. மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே இதனால் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் ஒரு பதற்றமான சூழ்நிலையே இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல் நடந்து 10 நாட்கள் ஆகி 10 நாட்களுக்கு பின்னர் தற்போது இந்தியா தரப்பில் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூர் விரைவு சாலையில் இந்திய போர் விமானங்கள் திடீரென ஒத்திகையில் ஈடுபட்டன. வானில் சீறி பாய்ந்த போர் விமானங்களால் திடீரென உத்தரப்பிரதேச ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் இது வெறும் ஒத்திகை பயிற்சி என இந்திய ராணுவ சார்பில் இந்திய போர் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த போர் பயிற்சியில் ரஃபேல் மற்றும் மிராஜ் 1000, ஜாக்குவார், சுகோய் போன்ற விமானங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டன. அதாவது போர் அல்லது அவசர காலத்தில் உடனடியாக தரை இறங்குவது எப்படி, அது போன்ற ஒரு பயிற்சியில் நேற்று ஈடுபட்டது. அதே போன்று பகல் மட்டும் இல்லாமல் இரவிலும் இந்த போர் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டன. இதனால் உத்தரப்பிரதேச ஒரு பதற்றமான சூழ்நிலை நீடித்தது. ஆனால் இது வெறும் போர் ஒத்திகை தான், மற்றபடி எதுவும் இல்லை என இந்திய ராணுவம் தெரிவித்த நிலையில் இரவிலும் இது போர் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. பவித்ரா.